பங்கு இல்லை, உம்முடைய ரத்தத்திற்கும் உம்முடைய ஜீவனுக்கு தான் நான் பங்கு சொல்லு பாப்பான்னு சொல்லிட்டு அந்த பெண் பிள்ளைக்கு நான் சொல்றேன். என்னது? என் பெற்றோருடைய பாவத்திற்கும் என் முன்னோர்கள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் எனக்கு பங்கு இல்லை, எனக்கு ஒரே ஒரு பங்கு ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கு தான் எனக்கு பங்கு இருக்கு. நீ இதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்ய அந்த புள்ள அப்படியே இருந்துச்சு உட்கார ஆரம்பிச்சு. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த அம்மா அறிக்கை செய்யல. இந்த அம்மா இன்னும் ஆச்சரியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. இந்த அம்மா பெரிய ஜெபிக்கிறவங்க. ஆனா இன்னும் அந்த பழைய பாவங்கள் இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனே, அவர் ரத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அப்ப பழைய பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கப்பட்டது அல்லவா அப்படின்றாங்க. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெறுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமே.